வணக்கம். சித்தகேர் உணவே மருந்து மருந்தே உணவு. மண் சிகிச்சை அப்படிங்கிறத பற்றி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். நம்ம என்ன வகையான மண்ணெல்லாம் எடுத்து மண் சிகிச்சை பண்ணிக்கலாம் அப்படின்னு அதோட பலன்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம். மண் சிகிச்சை செய்யும் போது மண்ணோட சேர்ந்து தண்ணி போட்டு கலந்து அதை வந்து அடி வயிற்றுல, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜுரம் இருக்கும் போதுன்னு வச்சுக்கோங்களேன், தலையிலையும் சரி அடி வயிற்றுலையும் சரி வச்சு கட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புக்கு வந்து உடம்புல உள்ள சூடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து, ஏன்னா மண்ணில் வந்து சீத வீரியம் இருக்குது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சீத வீரியம் அப்படின்னா உடம்புல உள்ள சூட்டை வந்து கலைத்து விட்டு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு நிலைமை தான் சீதவீரியம். அதனால மண்ணை வந்து அடி வயிற்றுல வச்சு கட்டும் போது, அது முக்கியமாக ஜுரம் இருக்கும்போது கட்டும் போது, இப்போ ஒரு வைரல் ஜுரம் வருது அப்படின்னா வைரல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் குறைக்காது. ஆனால் ஒருத்தங்களுக்கு ஒரு ஜுரம் வந்திருக்கு அப்படின்னா உடம்பு அழற்சி ஏற்படும், ரொம்ப டயர்டாக இருக்கும், ரொம்ப சூடாகிடும் உடம்பு. இந்த சூட்டை குறைத்து அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையும் சுருங்க செய்யும் இந்த மண்பட்டி மருங்க. அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் சுருங்க செய்யும் போது உடம்புல உள்ள மெட்டபாலிசம் வந்து விரிய செய்யும். இப்படி சுருங்கி விரியும் போது பிளட் வெசல்ஸ் எல்லாமே உடம்பு ஃபுல்லாக பாயும் போது, உடம்பு உள்ள பிளட் வெசல்ஸில் எல்லா இடத்துலையுமே பிளட்டு எல்லா இடத்துலையும் பாயும் போது உடம்புல உள்ள நஞ்செல்லாம் எல்லாமே வெளியேறும். எந்த இடத்துல வெளியேறும் அப்படின்னா மண்பட்டி போடுற இடத்துல மண் வந்து அந்த நஞ்செல்லாம் இழுத்துக்கும். இந்த மாதிரி சிகிச்சை முறை மட்டும்தான் மண் சிகிச்சை. அப்படி அதை வந்து அதோட முழு பணம் நமக்கு கிடைக்குது. ஸ்கின் டிசீஸ்க்கு எல்லாமே மண் சிகிச்சை செய்யலாம். 1 இன்ச் அளவு மண் உடம்பு எந்தெந்த இடத்துல சொரிசிரங்கு இருக்கோ அந்த இடத்துல 1 இன்ச் அளவு மண்ணை வந்து குழைத்து அது மேலே போடணும். ஒரு அரை மணி நேரம்னாலும் முக்கியமாக இருக்கணும். அதுவும் முக்கியமாக 2-3 மணி நேரம் கூட இருக்கலாம். அதுவும் இதே சிகிச்சை முறை தான். அதாவது உடம்புல உள்ள அது எந்த இடத்துல சொரிசிரங்கு இருக்கோ, நம்ம உடம்புல உள்ள நச்சை வெளியேற்ற கூடிய தன்மை தான் இந்த சொரிசிரங்கு எல்லாமே ஸ்கின் டிசீஸ் வழியாக வெளியேறும். இந்த நச்சை வந்து முழுக்க இந்த மண் வந்து இழுத்துக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா அந்த ரத்தத்தில் இருக்கிற கிருமிகளால் மட்டும்தான் இந்த சொரிசிரங்கு வருது. இந்த கிருமிகள் வந்து உடம்புல வந்து சொரிசிரங்குலேருந்து வெளியேறும் போது இந்த மண் பட்டி போடும் போது இந்த மண் வந்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கெட்ட மைக்ரோ ஆர்கனிசத்தை ஃபுல்லாகவே இழுத்து உடம்புல வந்து சொரிசிரங்கை ஃபுல் அண்ட் ஃபுல் குணமாக்க வைக்கும். அதாவது தான் மண்பட்டி போடுறது. முக்கியமாக புத்து மண் இந்த மண் சிகிச்சைக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கரையான் தான் அந்த புத்தை செய்கிறது. பாம்பு புத்து அப்படின்னு சொல்கிறது தவறான விஷயம். ஏன்னா பாம்பு வந்து தனக்கான வீடு எப்போதுமே கட்டிக்காது. அது வந்து கரையான் புற்றில் தான் அது போய் தங்கிக்கும். கரையான் வந்து மண்ணை வந்து வளப்படுத்தும். எப்படி வளப்படுத்தும்னா அதோட சலைவா வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணை வந்து கெட்டிப்படுத்தி அந்த மண்ணை ஒரு கூடு மாதிரி கட்டி வைக்கும். அந்த புற்றுமண் கிடைச்சா மட்டுமே நல்ல அதிகமான சத்துக்கள், அதாவது இந்த சீதவீரியம் சொல்கிற அதிகமான சத்து வந்து அந்த மண்ணில் இருக்குது. அந்த மண்ணை வந்து நம்ம பத்து போடும் போது சீக்கிரமாக காயாது. டக்குன்னு தண்ணி ஊற்றி அதிலேயே தண்ணி ஊற்றி இன்னும் குழைக்கும் போது, வெறும் சாதாரண வண்டல் மண்ணை வந்து தண்ணி ஊற்றி குழைக்கும் போது அது சீக்கிரமாகவே காய்ந்து விடும். அது உடம்புல உள்ள நச்சை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தான் எடுக்கும். ஆனால் இதே புற்றுமண், அதுவும் உடம்புல ஏதாவது வீக்கம் வலிகள் இருக்கும் போது அந்த இடத்துல இந்த புற்றுமண்ணை வந்து தண்ணியில் குழப்பி ஒரு பற்று மாதிரி போடும் போது உடம்புல உள்ள அந்த வீக்கங்கள் வலிகள் எதனால் வருது அப்படிங்கிற அந்த நச்சை வந்து முழுக்க இந்த புற்றுமண் வந்து ஃபுல்லாகவே இழுத்துரும். இதுதான் வலிகளுக்கு வீக்கங்கள், அது மாதிரி சொரிசிரங்குக்கு மண் போடுற பலன். அதனால் மண் சிகிச்சை எப்போ கிடைச்சாலும் தாராளமாக போட்டுக்கலாம். இது வந்து ஒரு இன்டர்மீடியட் ரிலீஃபாக தான் இருக்க முடியும் மண் சிகிச்சை. முழு ரிலீஃப் வேணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே சித்த மருத்துவர் அணுகி சித்த மருந்துகள் நம்ம சாப்பிடும் போது முழு பயனும் நமக்கு கிடைச்சிரும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்த கேரை அணுகுங்க.